அஸ்ஸலாமு அலைக்கும் வியூவர்ஸ், வெல்கம் டு ஏஃப் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரமலான் மாதத்தில் எல்லோரும் சமைக்கக்கூடிய நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் நோம்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கஞ்சி வந்துட்டு ஒரு 14 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நம்ம இப்போ சமைக்க போகிறோம். அதனால் இப்போ இந்த பாத்திரம் நல்லா அடுப்பில் ஹீட் ஆனதும் 180 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயிலோடு சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் நெய்யும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கஞ்சி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது நல்லா ஹீட் ஆனதும் நம்ம இதில் ஒரு பட்டை, 7 ஏலக்காய், 7 கிராம்பு நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம 350 கிராம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா இந்த மாதிரி நைஸாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் இப்படி கொஞ்சம் வதங்கினதும் இதில் லைட்டாக நம்ம இப்படி நகர்த்தி விட்டு இந்த ஆயிலில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் நம்ம ஃபஸ்ட்டே ஆட் பண்ணியிருக்கலாம், ஆனால் சில பேருக்கு கருகி போயிடும். அதனால் நம்ம இந்த மாதிரியும் ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் வந்துட்டு அதிகமாகவும் ஆட் பண்ணிடக்கூடாது, கஞ்சி வந்துட்டு கசப்பாக போயிடும். அதனால் கரெக்டான அளவாக போடுங்க. இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் நல்லா போகட்டும். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் வந்துட்டு 400 கிராம் கைமா நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள் தேவைக்கு ஏற்ற போல் கைமா எவ்வளோ வேணுமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் டேஸ்ட்டுக்காக நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்றதுக்காக 400 கிராம் கைமா ஆட் பண்ணியிருக்கேன். கொத்துக்கறி நல்லா வாஷ் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கிளறி விடுங்க. இப்போ இதில் 7 பச்சை மிளகாய், 2 பெரிய தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி 2 நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். இதோட கையளவு புதினா நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த கைமா வந்துட்டு இதோட நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இதில் வந்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட்டுக்காக கறி மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். 7 லிட்டர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் சால்ட், உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணி இந்த லெவலில் நல்லா கொதித்ததும் நம்ம ரைஸை ஆட் பண்ணிட வேண்டியதுதான். நான் வந்துட்டு இந்த கிளாஸில் தான் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் 3 கப்பு ரைஸ் எடுத்திருக்கேன், 3/4 கப் அளவு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. ரைஸையும் பாசிப்பருப்பையும் நான் வந்துட்டு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். அதை இப்போ இதோட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ பாசிப்பருப்பையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு போட்டால் கஞ்சி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 5 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் இது நல்லா கொதிக்கட்டும்.
இடையிடையில் இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா ரைஸ் வெந்து வரட்டும். இங்கே பாருங்கள், தண்ணியெலாம் கொஞ்சம் வத்திருச்சு, ரைஸும் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதில் வந்துட்டு ஒரு அரை மூடி தேங்காய் நான் வந்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம். நைஸாக தேங்காய் அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கணும். அப்போ தான் வாயில் தட்டுப்படும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாம் போட்டு நல்லா கொதித்ததும் லாஸ்ட்டில் கையளவு கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதான். அவ்வளோதான், கைமா கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஆட் ஆகிட்டே வரும். எங்கள் வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பர்வான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.